இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி முழுமையா பேச போறோம். பல இங்கிலீஷ் லேர்னர்ஸ் ஒரு கன்வர்சேஷனை சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அந்த கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போறதுல தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு கன்வர்சேஷனை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஹலோ, how are you? I am from Sri Lanka. I am Kannan. This is my car. என்று ஏதாவது விஷயங்களை சொல்லி ஒரு கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் அவர்களால அந்த கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போக முடியுமோண்டா இல்லை. இதுக்கு பிறகு என்னத்தை சொல்றது? மனசுல பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும். அவர்களுக்கு தெரிந்த ஆங்கிலம் கூட தெரியாமல் போன மாதிரி ஒரு எண்ணம், தொடர்ந்து பேச முடியாமல் போயிடும். அடுத்தது என்ன நான் பேசுறது என்ற எண்ணம் வந்து இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் மிட் கன்வர்சேஷன் ஃப்ரீசிங். மிட் கன்வர்சேஷன் ஃப்ரீசிங் என்றா ஒரு கலந்துரையாடல் இடநடுவில் அப்படியே நின்று போறதை சொல்றது. இன்றைக்கு நாங்கள் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வை காணப்போறோம். மிட் கன்வர்சேஷன் ஃப்ரீசிங் ஆகாமல் ஒரு கன்வர்சேஷனை கண்டினியூவா கொண்டு போறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்த போறேன். அதுதான் கன்வர்சேஷன் மெஷின். ஒரு மெஷின் என்ன செய்யும்? ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது தொடர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது கன்வர்சேஷன் மெஷின். கன்வர்சேஷன் மெஷினை உங்களோட கன்வர்சேஷன் எங்க ஃப்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா உங்களோட கன்வர்சேஷன் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். இந்த கன்வர்சேஷன் ஃப்ரீசிங்ன்றது இங்கிலீஷ் லேர்னர்ஸ்ல நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அதற்கான தீர்வு இன்றைக்கு நான் இந்த காணொலியில உங்களுக்கு தரப்போறேன். இந்த கன்வர்சேஷன் மெஷின் என்றா என்ன? இந்த கன்வர்சேஷன் மெஷின்ல நீங்கள் என்ன விஷயங்களை லேர்ன் பண்ண போறீங்க? முதலாவது ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ். எப்படி இந்த ஃபாலோ அப் கொஸ்டின்ஸை பயன்படுத்துறதுன்னு சொல்லி லேர்ன் பண்ண போறீங்க. ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் ஒரு கன்வர்சேஷனை கண்டினியூவா கொண்டு போறதுக்கு உதவுற ஒரு எளிய முறை. இரண்டாவது விஷயம், உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற எதிராளியின் கருத்துக்களை நீங்கள் வாங்கி எப்படி அந்த கருத்துக்களை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி லேர்ன் பண்ண போறீங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் கன்வர்சேஷனோட தொடர்ந்து கொண்டு போறதுக்கு பயன்படுத்த வேண்டிய பிரேசஸ் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி லேர்ன் பண்ண போறீங்க. இந்த காணொளி முழுக்க மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்குது. நீங்கள் கேள்விப்படாத, கற்றுக்கொள்ளாத ஏராளமான விஷயங்களை உங்களுக்காக நான் தரப்போறேன். நீங்கள் லேர்ன் பண்றதுக்கு ரெடி தான். சரி, இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கன்வர்சேஷன்ன்றது நீங்கள் உங்களோட கிராமர் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு எக்ஸாம் கிடையாது. இந்த கன்வர்சேஷன் நீங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற கன்வர்சேஷன் உரையாடல்ன்றது ஒரு எக்ஸாம் இல்லை. இதுல நீங்கள் உங்களோட இங்கிலீஷின் பெர்ஃபெக்டை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றா ரியல் கன்வர்சேஷன் என்ன? ரியல் கன்வர்சேஷன்ன்றது உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறவரை அவருடைய கருத்துக்களை இன்ட்ரெஸ்டாக கொண்டு போற ஒரு விஷயம்தான் இந்த ரியல் கன்வர்சேஷன் என்று சொல்றது. இதை நீங்கள் நினைவில் வச்சிருங்க. ஒரு நாளும் ஒரு கன்வர்சேஷனை ஒரு கிராமர் எக்ஸாம் சொல்லி நினைச்சு கொள்ளாதீங்க. அதே நேரம் அந்த கன்வர்சேஷனை நீங்கள் ரியல் கன்வர்சேஷனா கொண்டு போகணும்னா உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறவர்ல இன்ட்ரெஸ்டை காட்டுங்க. இந்த கன்வர்சேஷன் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா, அதாவது இந்த தாய்மொழியை இங்கிலீஷாக கொண்டவர்கள் ஒரு சிறந்த கன்வர்சேஷனலிஸ்டா இருப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர்களுக்கு நிறைய கிராமர் தெரியும், அதுவா காரணம்? உண்மை அது அல்ல. அவர்களுக்கு நிறைய கிராமர் தெரியும் என்றதால அவர்கள் அந்த கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போகின்றார்களா என்றா இல்லை. அவ எப்படி கொண்டு போகின்றார்கள் என்றா அவர்கள் அவர்களோட பேசுகின்றவர்கள கருத்தை இன்ட்ரெஸ்டாக கேட்டு அந்த கருத்திலிருந்து என்ன கேள்வியை கேட்கலாம்
என்று சொல்லி யோசிப்போம். நாங்கள் என்ன செய்வோம், அவர்களுடைய கருத்தை கேட்டு அதுக்கு எப்படி பதிலளிக்கலாம் என்று சொல்லித்தான் யோசிப்போம். ஆனால் இந்த இங்கிலீஷ மதர் டங்கா வச்சிருக்கிற ஆக்கள் எப்படி யோசிப்பினோம்டா, தங்களோட பேசிக்கொண்டிருக்கிறவற்றை கருத்தை வடிவா கேட்டு அந்த கருத்திலிருந்து என்ன கேள்வியை கேட்கலாம் என்று யோசிச்சு அந்த கேள்வியை கேட்டு அவர் அந்த கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போயிடும். அதுதான் ஒரு ரியல் கன்வர்சேஷன். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தங்களோட கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு பயன்படுத்துற இந்த கன்வர்சேஷன் மெஷினை எப்படி சரியா பயன்படுத்துகின்றார்கள் என்ற விஷயத்தை நீங்களும் சிம்பிளா லேர்ன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தர் சொல்றார், ஐ எம் ஒர்க்கிங் இன் அ ஹாஸ்பிட்டல். நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன் என்று சொல்றேன். இப்ப இந்த லேர்னர்ஸ் என்ன செய்யணும்? ஓ நைஸ், இது ஒரு பேட் ரெஸ்பான்ஸ். இப்ப இந்த கன்வர்சேஷன் அப்படியே முடிஞ்சுது. இனி என்ன நடக்க போகுது? என்ன விஷயத்தை கேட்டு இந்த கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போறது? இப்ப நீங்கள் இந்த ரியல் கன்வர்சேஷன் எப்படி போகும்னு பாருங்க. ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இந்த கன்வர்சேஷன் மெஷினை ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போயிடணும்னு சொல்லி பாருங்க. ஓ ரியலி, ஒரு சொல்றேன் ஐ ஒர்க்கிங் இன் அ ஹாஸ்பிட்டல். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா, ஓ ரியலி, வாட் டு யூ டு தேர்? உண்மையாகவா நீங்க அங்க என்ன செய்றீங்க? நீங்கள் அங்க என்ன செய்றீங்கன்னு கேட்கிற கேள்வி இன்னொரு விஷயத்தை ஓபன் பண்ணுது. ஸோ அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்ப இந்த கன்வர்சேஷன் என்ன செய்ய போதுன்னா தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. இல்லையாண்டா இப்படி சொல்லுவேன், that sounds interesting. Are you a doctor or nurse? கேட்க நல்லா இருக்கு. நீங்க ஒரு டாக்டரோ அல்லது நர்ஸோ? இதுவும் என்ன செய்யும், அந்த விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு உதவும். அல்லது எப்படி கேட்பினும், இஸ் இட் பிஸி? இது ஒரு பிஸியான வேலையோ? ஸோ இதுவும் அந்த விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு உதவும். இதுதான் ரியல் கன்வர்சேஷன். அவர்கள் என்ன செய்தார்கள்டா, இந்த ஃபாலோ அப் கொஸ்டின்ஸை கேட்டார்கள். கன்வர்சேஷன் தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. இப்ப நாங்கள் இந்த விஷயத்துல அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ். ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் என்ன? ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ்ன்றது ஒரு கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போறதுக்காக, தொடர்ந்து நடத்துவதற்காக கேட்கப்படுகின்ற சின்ன சின்ன கேள்விகள். ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் பெரிய கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன கேள்விகளை கேட்கலாம். வாட், when, where, really, who, with who, how long, how much. இப்படி சின்ன சின்ன கேள்விகளை கேட்பதனூடாக நீங்கள் உங்களுடைய கன்வர்சேஷனை என்ன செய்யலாம்னு சொன்னா மிக நீளமா கொண்டு போகலாம். உங்களோட கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏனென்றா இந்த கேள்விகளுக்கு பதில் வரும். பதில் வாரதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா இன்னும் ஒரு கேள்வியை கேட்கலாம். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் சொல்லி. இந்த ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் ஊடாக நாங்கள் எங்களோட கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போகலாம். ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ்ன்றது மிகப்பெரிய கேள்விகளா அமைய வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன குட்டி குட்டி கேள்விகள். இந்த குட்டி குட்டி கேள்விகளை கேட்பதனூடாக உங்களோட கன்வர்சேஷன் என்ன செய்யலாம்டா நீளமா கொண்டு போகலாம். இதைத்தான் இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் செய்கின்றார்கள். இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போமா. ஒருத்தர் சொல்றேன், ஐ லிவ் இன் லண்டன். சொல்றேன் ஐ லிவ் இன் லண்டன். இப்ப ஒரு இங்கிலீஷ் லேர்னர்னா என்ன செய்வேன்? ஓ நைஸ், ஓ குட். இப்ப எல்லாம் முடிஞ்சு. இதுதான் பேட் ரெஸ்பான்ஸ். இந்த கன்வர்சேஷன் இப்படியே முடிஞ்சிடும். அப்படி ஒரு நாள் நீங்க சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், ஃபாலோ அப் கொஸ்டின்ஸை பயன்படுத்தணும். அப்ப என்ன நீங்கள் கேட்கலாம், விச் பார்ட், எந்த பகுதியில வசிக்கிறீங்க? விச் பார்ட் இன் லண்டன், லண்டன்ல எந்த பகுதியில வசிக்கிறீங்க? இந்த கேள்வி உங்களுக்கு இந்த கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு உதவும். அல்லது நீங்கள் என்ன கேட்கலாம், how long have you lived there? எவ்வளவு காலம் அங்க வாசிச்சிட்டீங்க? சிம்பிள். இந்த கேள்விக்கும் அவர் பதில் அளிப்பார். ஆகவே இந்த கன்வர்சேஷன் என்ன செய்யும், தொடர்ந்து போகும். இல்லாட்டி என்ன கேட்கலாம்,
இஸ் இட் எக்ஸ்பென்சிவ்? அங்க வாழ்றது மிகவும் நிறைய செலவா? நிறைய செலவழிக்கணுமா அங்க வாழ்றதுக்கு? இந்த கேள்வியும் என்ன செய்ய மாட்டா உங்களோட கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போகும். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன கேட்கலாம், டு லைக் லிவிங் தேர்? உங்களுக்கு அங்க வாழ்றதுல விருப்பமா? டு லைக் லிவிங் தேர்? உங்களுக்கு அங்க வாழ்றதுல விருப்பமா? ஸோ இந்த கேள்விகளை தான் நாங்கள் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் என்று சொல்லுவோம். இந்த கேள்விகள் என்ன செய்யும்டா உங்களோட கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போகும். இந்த காணொளியினுடைய முடிவில் நீங்கள் இங்கிலீஷ்ல பேசுறது மட்டும் இல்லாமல் ஒரு கன்வர்சேஷனை தொடர்ந்து சரியா கொண்டு போறதுக்கான அந்த ஸ்கில்லையும் பெற்றுக்கொள்வீங்கள். காணொலி ஸ்கிப் பண்ணாங்க, தொடர்ந்து பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன். இந்த காணொலி ஒரு மிக நீண்ட காணொலி என்னபடியா இதனுடைய முதலாவது பகுதியை நான் இதோட முடிச்சு கொள்றேன். இதன் அடுத்த பகுதியை நாளைக்கு நான் உங்களுக்கு பதிவிடுவேன். ஸோ காணொலியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காணொலியில இதனுடைய மிக முக்கியமான பகுதிகளை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஒரு கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போறதுக்கான முதலாவது ஸ்கில் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அதுதான் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ். இந்த ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம்டா உங்களோட கன்வர்சேஷனை தொடர்ந்து கொண்டு போகலாம். இதுக்குரிய ஏனைய இம்பார்ட்டன்டான விஷயங்களை நான் அடுத்த காணொலியில உங்களுக்காக நான் தருவேன். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே நேரம் புதிதாக காணொலியை பார்க்குறார்கள் டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடுற எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். காணொலிகளை பார்த்து நீங்கள் இங்கிலீஷை இன்னும் லேர்ன் பண்ணலாம். என்னுடைய இந்த சேனலில் ஏராளமான ஷார்ட் வீடியோஸ் அதே நேரம் லாங் வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த காணொலிகளையும் போய் பாருங்க. அதனுள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தந்திருக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுடையும் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய நில காணொலியோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். வணக்கம்.